உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? ஆனா அவ அப்பா ஆற மாதிரி தெரியலையே. என்னடி திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற? உண்மையதான் பேசுறேன். தெருமுழுக்க அதானே பேசுது, தெரியாத மாதிரி கேக்குற. என்னடி தெருமுழுக்க பேசிட்டு இருக்கா? ஏண்டி தேவையில்லாம பேசி என் வாய் பிடிங்கிட்டு இருக்க? என் மேல ஏண்டி பாயற? ஊர் உலகம் பேசுறது உண்மைன்னு உனக்கு தெரியாதா? உன் புள்ள வீரியமான ஆம்பளையா இருந்தா இந்நேரம் குழந்தை பிறந்திருக்குமே. எவா அப்படி பேசலன்னு சொல்லு, காட்டு அவளை. அவன் நாக்கை இழுத்து வச்சு அறுத்து விட்டுடுறேன். சும்மா கோவப்படாத சுந்தரி. உன் பிள்ளைக்கு நல்ல சத்தான சாப்பாடு தானே போடுற. அப்புறம் என் கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆகி இடுப்பு செத்து போய் கிடக்குறா. போன மருமவ திரும்பி வந்து எத்தனை நாள் ஆச்சு? இன்னும் வீட்டுல தொட்டிலோ தூளியோ ஆடல. சரி, அதை விடு. ஒரு புள்ள வாந்தி சத்தமாவது கேட்டுச்சா? உன் மருமவள கொமட்ட 4 இடி இடிக்காம என்கிட்ட வந்து சத்தம் போட்டுட்டு இருக்க. ஒன்னே ஒண்ணு பெத்து வச்சிருக்க. இதுக்கப்புறம் வம்சம் வளர வேணாமா? அதனாலதான் சொல்றேன், இப்போதைக்கு நீ வராத. என் பொண்ணோட மாமியார் வந்திருக்கா, அவ வேற விசாரிப்பா. அதனாலதான் சொல்றேன், இப்ப வர வேண்டான்னு. குழந்தை ராசி இல்லாதவங்க கிட்ட ஏன் குழந்தைய கொடுத்தேன்னு கேப்பா. உன் வாய் சும்மாவா இருக்கும்? 2 பேர் உடனே சண்டை போடுவீங்க. எனக்கு தலைவலி தேவையா? உன் மனசு வேதனைப்படுன்னு வெளிப்படையா சொல்றேன். என்ன தப்பா எடுத்துக்காத. அப்படியே தப்பா எடுத்தாலும் பரவாயில்ல. குழந்தைய தொட்டில போட்டு பொண்ணோட மாமியார் ஊருக்கு போட்டோம். சாவகாசமா சொல்லி அனுப்புறேன், அதுக்கப்புறமா வா. என்ன சுந்தரி, ரேஷன்ல சக்கரை பாமாயில் போடுறாங்களாமே, நீ வரல? என்னது அவ பாட்டுக்கு அழுதுகிட்டு போறா? என்னவா இருக்கும்? புள்ளே என்ன வார்த்தை சொல்லிட்ட? இதுக்கு வேலையில உசுரோட இருக்காளா? சாயங்காலம் ஆரம்பிச்சாரு. மணி என்ன ஆச்சு? இவ்ளோ நேரமாவா ஒரு பெக்க அடிப்பாரு? ஐயோ, உள்ள போறதுக்கு அருவருப்பா இருக்கு. அந்த வாசனை பார்த்தாலே பிடிக்கல. இப்படிதான் குடிக்கிறாங்களோ? மாமா, மாமா என்ன ஆச்சு? இப்போ நான் ரூமுக்குள்ள வர போறேன். அந்த பாட்டில புடுங்கி ஒளிச்சு வைக்க போறேன். மாமா, 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 நான் உள்ள வர போறேன். உள்ள வந்தேன்னா பாட்டில புடுங்கிடுவேன். மாமா, ஒரு பெக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் பாட்டில் காலியா இருக்கு. ஐயோ, மாமா, மாமா எழுந்துறீங்க. ஐயோ, நீங்க வீட்டுக்கு போகணும். எங்க? ஐயோ, இவர் இப்படி மட்டை ஆயிட்டாரே. ச்சே, அந்த வீணா போன சங்கர் வந்து தேடுவானே, தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவானே. மாமா,
மாமா யாரு கண்ணை திறங்க. கம்மீன் கதவை தட்டல, கண்ணத்தை தட்டுறேன். எழுந்திரிங்க, எழுந்திரிங்க மாமா. ஐயோ ஐயோ, இவரை எப்படி நான் பார்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்புவேன்? இவரை நம்பி நான் முழு பாட்டிலையும் கையில கொடுத்தது தப்பா போச்சே. என்னக்கா வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? எல்லா வேலையும் முடிஞ்சதுடா. அவர் வந்து சாப்பிட்டாருன்னா அந்த பாத்திரத்தை தேய்ச்சி வச்சுட்டா முடிஞ்சது. மணி 9 போது இன்னும் மாமா வரலையா? அது ஒன்றும் இல்லைக்கா, புதுசாக வேற கம்பெனி ஆரம்பிச்சிருக்கனா, நைட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதான் போகணும், வேற ஒன்றும் இல்லை. அவர் வந்துடுறேன் தான் சொன்னாரு. வந்துருவாரு. ஏன் டெய்லி இப்படி லேட்டாக வராரா? எப்படி சமாளிக்கிற நீ? இல்லடா, எனக்கு இது அப்படியே பழகி போச்சு. அப்பப்போ ஹவுஸ் ஓனர் அம்மா வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. சரி ஓகே, நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். ஐயோ கடவுளே, இன்னைக்கு எங்க போய் குடிச்சிட்டு வர போறாரோ? இவனுக்கு வேற தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. கடவுளே, யார் யார்கிட்ட நான் இந்த விஷயத்த மறைக்கணுமோ தெரியல. இன்னும் இவரை காணோம். அக்கா, இந்த பாத்ரூம் சுவிட்ச் எர்த் அடிக்குது, கையை வச்சிடாதானே? நான் எலக்ட்ரீஷியனை வர சொல்றேன், மாமா தெரியாம கையை வச்சிட போறாரு. சரி, மாமா தாண்டா இப்ப ஃபோன் பண்ணாரு. என்ன வந்துட்டு இருக்காரா? இல்லடா, அவருக்கு திடீர்னு ஆபீஸ்ல ஏதோ இன்ஸ்பெக்ஷனா, வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு சொன்னாரு. நீ வந்திருக்கிற விஷயம் கூட அவர்கிட்ட சொன்ன. அவனுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா வேலை இருந்தா அவனை கிளம்ப சொல்லு அப்படின்னு சொன்னாரு. என்னக்கா இது, புதுசா வேற கம்பெனி ஓபன் பண்ணிருக்கேன், நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதே சில பேர் தான். அவங்க கிட்ட தானே ஆசீர்வாதம் வாங்கணும், அதான் மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு நினைச்சேன். மாமா தானடா, எங்க போயிட போறாரு? இன்னொரு நாள் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இங்க பாரு, அவரோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பயுமே இருக்கும். அப்படிங்கிறியா? சரி ரைட்டு, நான் கிளம்புறேன். அவர் வர வரைய பத்திரமா இருப்பியா? எனக்கு என்னடா, நான் தான் பழகிட்டேல, நான் பாத்துக்கிறேன். சரி, ஏதாவது இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணு. சரி, பாத்துக்கோ. சரி. போனையே எடுக்க மாட்டேங்கிறாரு. வாங்க. பாத்து. மாமா, வீடு இதோ அங்க பக்கத்துல தான் இருக்கு. போயிடுவீங்களா? ஓகே. போயிடுவீங்கல்ல? சரி, நான் போயிடுறேன். நான் போய்க்கிறேன். நான் போய்க்கிறேன். நான் போய்க்கிறேன்.
ஊரே வேடிக்கை பார்க்கணும், சரசு அவமானப்படணும். ஹ, அதுக்காக தானே நான் இங்கேயே இறக்கி விட்டேன். ஐயோ, என்னங்க இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்துட்டீங்களா? ஏங்க இப்படி பண்றீங்க? நம்ம கௌரவமான வீட்டுல இருக்கோம். இபி ஆபீசர்னு உங்களை எல்லாருமே மதிக்கிறாங்க. இப்படி குடிச்சிட்டு தெருவையே அளந்துட்டு வந்து நிக்கிறீங்களே, யாராவது உங்களை இப்படி பார்த்தா மதிப்பாங்களா? ஏங்க உங்களை வச்சுதானே என்னையும் மதிப்பாங்க. இப்படி பண்றீங்களே, இது நியாயமா? மானத்தை வாங்குறீங்களே, சீக்கிரம் உள்ள வாங்க. வாங்க. இப்படி நில்லுங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? காலையில என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு போனீங்க, சாயந்தரம் இப்படி குடிச்சிட்டு வரீங்க. உங்க சுயமரியாதை, கௌரவம், தன்மானம் இதெல்லாம் எங்கெங்க போச்சு? குழந்தை சரசு, நம்ம குழந்தை. எனக்கும் தாங்க குழந்தை செத்து போன வருத்தம் இருக்கு. அப்போ நாளையில இருந்து நானும் குடிக்கவா? என்ன மன்னிச்சிரு சரசு. கடவுளே, உங்களை என்ன சொல்லி திருத்துறதுன்னு எனக்கு தெரியலையே. என் தம்பி உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஐயோ, எதுக்கு? அவ புதுசா ஏதோ கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான். மாமாவை தான் நான் ரொம்ப மதிக்கிறேன். அவர் கால்ல விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அவர் தானே எனக்கு எல்லான்னு உங்கள்கிட்ட அப்படி தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு போனா. ஆனா நீங்க, அவன் எவ்வளவு உயரத்துல உங்களை தூக்கி வச்சிருக்கானோ அவ்வளவு பாதாளத்துல சாக்கடையில விழுந்து கிடக்குறீங்க. நான் அவன்கிட்ட போய் நீங்க பழைய கௌரவம் தன்மானத்தோட இல்ல, குடிகாரன் ஆயிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? ஏங்க இப்படி பண்றீங்க? என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல சரசு. சாயங்காலம் ஆனா எனக்கு அந்த ஞாபகம் வந்துருது சரசு. குழந்தை ஞாபகம் வந்துட்டா என்னால தாங்க முடியல சரசு. எத்தனையோ பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போயிருக்கேன், பேச்சுலர் பார்ட்டிக்கு போயிருக்கேன். அப்பெல்லாம் நான் குடிச்சதில்லை சரசு. குழந்தை ஞாபகம் வந்துட்டா என்னால முடியல சரசு. அப்போ இது வரைக்கும் மத்த மனுஷங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி கஷ்டம் வந்ததே இல்லையா? உலகத்துல உங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்திருக்கா? எத்தனையோ குழந்தைங்க துரதிருஷ்டத்தனமா சாகுறது, அதை வச்சு எல்லாரும் குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்களா? எத்தனையோ பேரு தினம் தினம் பெரிய கஷ்டம்லாம் அனுபவிச்சு ஜெயிச்சு வரலையா? கஷ்டம் வரும்போது அதை எதிர்த்து நிக்கிற விதத்துல தாங்க நாம யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். அப்பதானே அசல் சும்மா யாருன்னு காட்ட முடியும். எவ்வளவு பெரிய துக்கம் வந்துச்சு, அதெல்லாம் தாங்கி தைரியமா நிக்கிற மனுஷன் எப்படி போறான் பாருன்னு சொன்னாதானுங்க நல்லா இருக்கும்.
ஒரு சின்ன கஷ்டத்தை கூட தாங்கிக்க முடியாம இப்படி குடிகாரனா ரோட்ல அலையறான்னு சொன்னா அது நல்லா இருக்குமா? இங்க பாருங்க, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு சாக்கு வேணும். அதுக்கு செத்து போன நம்ம குழந்தை மேல பழிய போடுறீங்க. செத்தாலும் அது நம்ம குழந்தை தானங்க. அதுக்கு கொஞ்சமாச்சு மதிப்பும் மரியாதையும் கொடுங்க. நீங்களே உங்க குழந்தைய அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தாதீங்க. அவ்வளவு சொல்லாது சார். சத்தியமா இனிமே குடிக்க மாட்டேன் சார். உன்ன மன்னிப்பு கேட்டு என் வாயை அடைச்சிருங்க. வேண்டாங்க, இனிமேல் எது பேசினாலும் வம்புதான். நீங்க சாப்பிட்டீங்களா? வாங்க, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். முதல்ல வந்து படுங்க. நீங்க வாங்க, நாத்து தாங்க முடியல. வாங்க. எனக்கு குழந்தை அந்த ஞாபகம் வந்துட்டா. யார் இந்த நேரத்துல? இந்த ஹவுஸ் ஓனர் அம்மா தொல்லை தாங்கல. நேத்து பார்த்துட்டாங்க, ஒரு வழியா சமாளிச்சிட்டோம். இன்னைக்கு நம்மள கையும் கழுவுமா பிடிக்கலான்னு இந்த நேரத்துல வந்திருப்பாங்களோ? ஐயோ, இப்போ என்ன பண்றது? அக்கா, என்ன சங்கர்? இல்லக்கா, இபி ஆஃபீஸ் இன்ஸ்பெக்ஷன் சொல்லி தானே மாமா போனாரு. அங்க போய் கேட்டா அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. இல்ல மாமா வீட்டுக்கு வந்துட்டாரு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தாரு. வந்துட்டாரா? நல்லதா போச்சு. நான் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். இரு, அவரு ரொம்ப டயர்டா இருக்குன்னாரு. நான் படுத்துக்கிறேன்னு சொல்லி படுத்துட்டாரு. இல்லக்கா, கம்பெனி ஓபன் பண்ணிருக்கேன்ல, அந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லிடலாம்க்கா. இல்லைன்னா ஏதோ தப்பா எடுத்துக்க போறாரு. அதுக்காக தான் சொல்றேன். ஒரு 5 நிமிஷம் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். அதுக்காக தான். இல்ல இங்க பாரு, அவரு ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனை, எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு, என்ன நீயும் தொந்தரவு பண்ணாதன்னு சொல்லிட்டு தான் போய் படுத்திருக்காரு. அப்புறம் எப்படி? இங்க பாரு, நீ நாளைக்கு வந்து அவரை பாரு. ஏன் இப்படி படபடன்னு வளர்ற? சும்மா கம்பெனி விஷயம் தானே சொல்ல போறேன்னு சொல்றேன். அதுக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நான் தான் சொல்றேன்ல, அவருக்கு தலைவலி தானே. ஏய், என்ன? நீ இங்கே இரு, நான் போறேன். ஐயோ, என்னங்க? ஐயோ, கீழே விழுந்துட்டீங்களா? இல்ல என்னக்கா, என்ன? மெதுவா எந்திரிங்க. பாத்துங்க. லோடு பாத்துங்க. என்னக்கா இது? மாமா குடிச்சிருக்காரா? என்னக்கா இது? மாமா மாமா, என்ன இது? கண்ணு ஒண்ணு தெரியாம குடிச்சிருக்காரு. இந்த அவமானம் அசிங்கம் ஒண்ணுதான்டா எனக்கு பாக்கி. இப்போ அதுவும் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். என் தலை எழுத்து. நீ இப்போ திரும்பி வந்துட்ட. கடவுள் என்ன எவ்வளவு சோதிக்க முடியுமோ அவ்வளவு சோதிக்கிறாருடா.
எவ்வளவு கஷ்டம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு கஷ்டம் கொடுக்கறாரு. என்னக்கா இது இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட நீ சொல்லவே இல்ல. எப்படிடா இத நான் என் வாயால உன்கிட்ட சொல்லுவேன்? நீ அவரை மரியாதைக்குரிய மனுஷனா மதிச்ச, அவர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு வந்த. இந்த நேரத்துல போய் அவர் குடிக்கிறாருங்கிற விஷயத்தை உன்கிட்ட எப்படிடா நான் சொல்லுவேன்? என்னக்கா சொல்ற? நம்ம சுப்பு மாமாவா? சத்தியமா என்னால நம்பவே முடியலக்கா. இல்லடா, இதுக்கு அவர் மட்டும் காரணம் இல்லடா. ஒரு விதத்துல நீயும் நானும் கூட காரணம் தான்.